இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் கிரைண்டர் பற்றி பார்க்கலாம். உங்கள் வீட்டிலேயே இதை போட்டு அரிசி மாவு, தோசை மாவு தினசரி இதை ஆட்டி கொடுத்து எப்படி லாபம் சம்பாதிக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இதுதான் தண்ணி வர வழி. தண்ணிக்கு தண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேவில் தான் நம்ம அரிசி கொட்டுவோம். அதுக்கப்புறம் இது வந்து 1 HP மோட்டரில் இயங்கக்கூடியது. இதுதான் கீழே மோட்டர் கீழே வச்சுருக்காங்க. இது இந்த பெல்ட் வழியாக இந்த அரைக்கும் இயந்திரம் சுத்தம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கே நம்ம இந்த மாதிரி அன்னக்குடியை வச்சிடலாம். மேல் பகுதியில் நம்ம அரிசி போடும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எவ்வளோ வேணுமோ நைஸு அதிகம் அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இதை பயன்படுத்தி மாவு எப்படி அரைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து ஊற வச்ச அரிசி, இதனோடய வந்து உளுந்து சேர்த்துருக்காங்க. இதை வந்து இப்போ மிஷினில் எப்படி கொட்டுறாங்கன்னு பார்க்கலாம். இது மாதிரி கொட்டி தேவையான இதில் தண்ணி திறந்து விட்டுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்து இங்கே அரிசியோட தண்ணியை சேர்த்துக்கலாம். முதல் முறை வந்து கொஞ்சம் பாதி உடைச்சி மாவாக்குவாங்க. முதல் முறை மட்டும் கொஞ்சம் உடைச்சலாக வரும் பாருங்க. தேவையான அளவு தண்ணி மேலே சேர்த்துக்கலாம். உளுந்தும் அரிசியும் இது மாதிரி பாதி உடஞ்சி இது மாதிரி மாவாக வரும். ஒரு கிலோவுக்கு 10 ரூபான்ற மாதிரி வசூல் செய்கிறாங்க. இதில் நீங்கள் 10 ரூபா 15 ரூபா அது மாதிரி ஒரு கிலோவுக்கு நீங்கள் அரைக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். குடும்ப பெண்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து செய்கிற அருமையான ஒரு தொழில். இப்போ வந்து பாதி அரைச்ச மாவை அதோட மேலே சேர்க்குறாங்க. மறுபடியும் சேர்த்துட்டு இப்போ நைஸ் வைக்கணும். கீழே வந்து அந்த பிடியை சுழட்டி தேவையான அளவு நைஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து மாவு நைஸ் இங்கே தான் நம்ம வைக்கிறது. இட்லிக்கோ தோசைக்கோ தேவையான அளவு இங்கே நைஸ் வச்சு டைட் பண்ணிக்கலாம். நம்ம நினைக்கிற அளவுக்கு தேவையான நைஸ் கிடச்சிட்டோன்னே அப்படியே விட்டுடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். ஃபைனல் ஸ்டேஜ் 2வது முறை அரைச்சி மாவாக வந்துட்டுருக்கு. அவங்க எடுத்துன்னு வந்த பாத்திரத்துலேயே அந்த மாவை எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்காக அவங்க பாத்திரத்தையே வச்சாச்சு. இந்த மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 35 அது மாதிரி மாடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ அந்த மாடலில் வாங்கிக்கலாம். பெரும்பாலும் கோயம்புத்தூர் அந்த பகுதியில் தான் இந்த மாதிரியான மிஷின் குறைந்த விலைக்கு கிடைக்குது.
இந்த மிஷின் போட்டிங்கன்னா தினசரி ஒரு 500லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதுக்கு அதிகமான நேரம் பயன்படுத்த தேவையில்லை. சாயந்தரத்தில் காலையில் அந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும்.